இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒற்றுமையோடு வலிமையோடு மக்களுக்கு சேவை செய்து புரட்சி தமிழர் எடப்பாடியுடைய தலைமையில மீண்டும் அம்மா ஆட்சி மலர வேண்டும் என்று தன்னுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிற வீர தளபதி மகேந்திரனுடைய ஆன்மா சாந்தி அடைய மதுரை புறநகர் மேற்கு மாவட்ட கழகம் சோழவந்தான் நகர்கழகம் வாடிப்பட்டி சோழவந்தான் தொகுதி கழகத்தின் சார்பில் அவருக்கு வீர வணக்கத்தை அஞ்சலியாக கண்ணீர் அஞ்சலியை காணிக்கையாக்கி நேற்றைய தினம் மாண்புமிகு முதலமைச்சர் விஜய் தம்பி அவர்கள் வானத்திற்கும் பூமிக்கும் குறித்திருக்கிறார்கள். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அளவில்லாமல் அசிங்கப்படுத்தி கேவலப்படுத்தி எந்த வகையிலெல்லாம் அதிமுகவை கேவலப்படுத்த முடியுமோ அந்த வகையிலெல்லாம் அவர் கேவலப்படுத்தி இருக்கிறார்கள். எந்த உழைப்பும் கொடுக்காமல் எந்த போராட்டத்தையும் முன்னெடுக்காமல் பேரிடர் காலங்களெல்லாம் தம்பி விஜய் எங்க இருந்தார் என்று தெரியவில்லை. கஜா புயல் வந்தது, தானே புயல் வந்தது, வர்தா புயல் வந்தது, சுனாமி வந்தது. அப்போதெல்லாம் மாண்புமிகு முதல்வர் தம்பி விஜய் எங்க இருந்தார் என்று அவர் தான்ப்பா சொல்லணும், எங்களுக்கு தெரியல. அவரு அது மாதிரி ஏதாவது மக்களுக்கு ஏன் இப்ப கொரோனா தொற்று வந்த போது கூட மக்கள் உயிர் பலியாகிற போது கூட முதலமைச்சராக எடப்பாடியார் அவர்கள் நாடு முழுவதும் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக இருந்தார், நாடு அறியும். அப்படி கொரோனா தொற்று பேரிடர் ஏற்படுற போது மாண்புமிகு முதல்வர் தம்பி விஜய் எங்க இருந்தாருன்னு அவர் தான் சொல்லணும். தமிழகத்துடைய ஜீவாதார உரிமை இருக்கிற முல்லை பெரியாரும் சரி, காவேரியும் சரி, கச்சத்தீவும் சரி, இந்த பாலாறும் சரி, இது போன்ற உரிமை பிரச்சனையில அம்மா மாதிரி சட்ட போராட்டம் நடத்தினாரா இல்ல உண்ணாவிரதம் இருந்தாரா? அம்மா அவர்கள் 84 மணி நேரம் உண்ணாவிரதம் இருந்து தமிழகத்துடைய ஜீவாதார உரிமைக்காக வரலாறு படைத்தார்கள். மாண்புமிகு முதல்வர் தம்பி விஜய் அது மாதிரி ஏதாவது போராட்ட களத்தை முன்னெடுத்திருக்காரா? இல்ல பேரிடர் காலங்களில் மக்களை பாதுகாப்பதற்கு களத்துல நின்றுருக்கிறாரா? எந்த உழைப்பும் கொடுக்கல, போராட்டம் எதுவும் பண்ணல. இன்னைக்கு அவரு முதல்வராக வந்திருக்காரு, நன்றி சொல்ல வந்திருக்காரு. அதை பத்தி யாருக்கும் எந்த விதமான வருத்தமும் இல்லை. நீங்கெல்லாம் யாரு, என்ன, ஏன் இப்படி பேசுறீங்க? ஏன் இப்படி வானத்துக்கு பூமி குதிக்கிறீங்க? 34% ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. பதிவானதுல 34% ஓட்டு வாங்கியிருக்கிறீங்க. ஆட்சி அமைக்கிறதுக்கு 42% ஓட்டு வேணுன்றது உங்களுக்கு தெரியல. அதனாலதான் இன்னும் கொஞ்சம் ஆதரிச்சிருக்கலாமே அப்படின்னு உங்க ஆதரத்தையும் நன்றி சொல்ற இடத்துல கூட இன்னும் உங்களுடைய ஆசையை வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. அப்படி இருக்கிற நேரத்துல நீங்க தான் தீய சக்தின்னு சொல்லி ஓட்டு கேட்டீங்க. அவங்க வீடு வீடா வாசல் வாசலா போய் தமிழ்நாட்டுல ஒரு புதிய அணுகுமுறைன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க ஒரு அணுகுமுறைன்னு சொல்லி எல்லாத்தையும் நீங்க பிச்சை கேட்டீங்க. ஆட்சிக்கு வந்துட்டீங்க. நான் என்ன கேட்கிறேன்னா, நன்றி சொல்ல வந்த இடத்துல தமிழ்நாட்டு மக்களுக்கு நீங்க என்ன சொல்லணும்? பத்தி எரியுது மேகதான, அது குறித்து விஸ்வரூபம் எடுக்கக்கூடிய அந்த பிரச்சனைக்கு நான் இந்த மாதிரி திட்டம் வச்சிருக்கேன், அதை தடுத்து நிறுத்திடுவேன், டெல்லிக்கு போனேன், இந்த மாதிரி சொல்லியிருக்கிறேன், அவங்க இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லணுமா இல்லையா? பயிர்க்கடன் தள்ளுபடின்னு நீங்க தான் சொன்னீங்க, 50,000த்துல 100% அப்படின்னு ஒரு புதிய அணுகுமுறையை நீங்க சொல்றீங்க. கேட்டா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய நபார்டு வங்கியினுடைய விதிமுறைன்றீங்க. அப்பனா ஏன் உங்களுக்கு ஏன்பா தெரியலையா? உங்களுக்கு நீங்க அறிவிக்கிற போது உங்களுக்கு அந்த பட்டறிவு உங்களுக்கு கிடையாதா? சரி, அது இன்னைக்கு நாடு முழுவதும் விவசாயிகள் போராட்டம் பண்றாங்க. சட்டம் ஒழுங்கு என்ன நிலைமையில இருக்குது, பெண்கள் பாதுகாப்பு எந்த அளவுல இருக்குது, மின்வெட்டு எப்படி பற்றாக்குறையா இருக்குது, இதெல்லாம் நீங்க தண்ணீர் பற்றாக்குறை எப்படி இருக்குது, இதெல்லாம் என்ன நீங்க ஆய்ச்சி. நாங்க என்ன சொல்றோம், 25 நாள்ல நீங்க மந்திரத்துல மாங்காய் பறிக்க முடியாது. ஆனா இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது நீங்க எங்க போனீங்க? மாங்காய் பறிக்க போனீங்களா? அதுதானே தமிழ்நாட்டு மக்கள் நீங்க வாங்க சொல்லுங்க. அதை விட்டுட்டு அதிமுக தீர்ந்து போன சக்தி மக்கள் உங்களை அங்கீகரிச்சுட்டாங்க. இன்னும் நடிகராகவே நீங்க தேர்தல் களத்துல நிக்கிற மாதிரியே நின்று நடிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா மக்கள் எப்படி ஏத்துக்கிற? மக்கள் எல்லாம் உன்னிப்பா காணும். இன்னும் போய் நீங்க பழி சுமத்துற வேலையவே பார்த்துக்கிட்டே இருந்தா முதலமைச்சர் வேலையை யார் பாக்குறது? முதலமைச்சர் வேலையை யார் பாக்குறது? நேற்று ஒரு உயிர் பலி போயிருக்குது. நீங்க ஏன் அதிமுகவை வேலை பேசுறீங்க? உங்களுக்கு உங்க கட்சி மேல நம்பிக்கை இல்லையா? உங்க தொண்டர் மீது நம்பிக்கை இல்லையா? உங்க கட்சியினுடைய கட்டமைப்பு மீது நம்பிக்கை இல்லைன்னு சொல்லுங்க. எங்களுக்கு இரவலா அதிமுக தொண்டர்களை கொடுங்க. அனுபவம் வாய்ந்த, மக்கள் பணியில செல்வாக்கு உள்ள, மக்கள் பணியில நம்பிக்கை பெற்றிருக்கிற அதிமுக தொண்டர்களை ஏன் நீங்க வேலை பேசி வாங்குறீங்க? எதுக்கு இந்த இனி செயல், ஈனச் செயல்? இதெல்லாம் ஆகாதுப்பா தம்பி. வானத்துக்கு பூமி குவிக்காதீங்க. இதெல்லாம் நாட்டுல நல்லது இல்லை. பார்க்க முடியலப்பா, நெஞ்சு வலிக்குது. இதெல்லாம் தேவையில்லாத வேலை. ஒரு உயிர் பலி போயிருக்குது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களை இனி சீண்டாதீங்க.
அவங்க கொதிச்சு எழுந்தாங்கன்னு இன்னும் அவமானப்படுத்துங்க, எங்களை அவமானப்படுத்துங்க, கேவலப்படுத்துங்க, உதாசீனப்படுத்துங்க, எங்களை வந்து நாளாந்தரமா நடத்துங்க. அப்பத்தானே அதிமுக சிங்க கூட்டம் சிலித்தலும். இதெல்லாம் எங்க நேரம் தானே. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் உருவாக்கின இந்த கட்சி, அம்மா வளர்த்த கட்சி. நீ எல்லாம் பேசுறத நாங்கெல்லாம் கேட்க வேண்டிய தலை விதி எங்களுக்கு. புரட்சி தலைவி சிங்க தலைவி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் இந்தியாவிலே 3வது மாபெரும் கட்சியாக இருந்தா அந்த கட்சி பேரை கூட நீ சொல்ல மாட்டேன்னு. நாங்க என்ன தீண்டத்தகாத கட்சி அதிமுக? 1,04,00,000 பேரு எடப்பாடி முதலமைச்சரா வரணும்னு ரெட்டலையில ஓட்டு போட்டுருக்காங்க. அவங்க எல்லாம் வாக்களிச்சவங்க எல்லாம் அந்த மக்கள் எல்லாம் தீண்டத்தகாதவங்களா? அவங்களுடைய வாக்குகளுக்கெல்லாம் இவரு முதல்வராக இருக்கக்கூடிய தம்பி விஜய் என்ன மரியாதை கொடுக்குறாரு? அதெல்லாம் வேண்டாம்ப்பா. நீங்க மக்களுக்கு நல்லா சேவை செய்யுங்க. நாங்க 25 நாள்ல மாற்றம் வந்துடணும்னு நாங்க எதிர்பார்க்கல. ஆனா வாய் வந்து நீங்க ரொம்ப பேசுறீங்க. உங்க கட்சிக்காரங்களும் ரொம்ப பேசுறாங்க. எங்களால தாங்க முடியல. ஏன்னா அதுக்குதான் ஒரு உயிர் பலி போயிருக்குது. இந்த மனவேதனை, அதிமுகவுடைய மனவேதனை, மனக்குமுறல் எரிமலையா எரிந்து கொண்டிருக்கிறது. அது வெடிச்சு சிதறிடாம நல்லா மக்கள் சேவையை செய்யுங்க, மக்கள் நம்பிக்கை பெறுங்க. யார் வேணாலும் வெற்றி பெறலாம். ஜனநாயகத்துல யார் வேணாலும் வெற்றி பெறலாம். நாங்க தான் மக்கள் தீர்ப்பை மகேசன் தீர்ப்புன்னு தலைவனை இங்க ஏற்றுக்கிறோம். அதனால மக்களுக்கு சேவை செய்யற வழியை பாருங்க. அதை விட்டுட்டு இந்த மாதிரி வானத்துக்கு பூமிக்கு குளிச்சவங்க எல்லாம் தமிழ்நாட்டு அரசியல காணாம போயிருக்காங்கன்றத தம்பி விஜய்க்கு சொல்லிட்டு, தம்பி மகேந்திராவுடைய உயிர் தியாகம் அவருக்கு வீர வணக்கத்தை செலுத்துகிறோம். நன்றி, வணக்கம்.